ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் அந்த விவசாயத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு நேரடியாக அதை புரிஞ்சிருக்கேன், அதை அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கி என்ன நடக்கும்னு நம்ம பயப்படுறோமோ, ஸோ ஹிஸ்ட்ரியே இந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ் கூட வரும்போது அப்படியே ரிலேட் பண்ணி ஹிஸ்ட்ரியை டிக் பண்ணி படித்தோம்னா ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும். ஹலோ குட் மார்னிங். ஸோ இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹாட்டாக ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, இன்னும் போய்கிட்டே இருக்குது, கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நான் இதை பற்றி ஒரு வீடியோ ரொம்ப நாளாக போடலான்னு தான் ஒரு 2-3 வீக்ஸாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங், என்னென்னா என்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் திங்ஸ் ஆஃப் ஃபார்மர் பில்ஸ் அண்ட் I think this is the right time to discuss about farm bills and farmers protest, right? Fine. See, இப்போ இந்த farm bills, farmers protest இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் சொல்லிடுறேன், ரைட்? பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஃபேமிலி, ரைட்? நான் வந்து டில் மை 11th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாங்கள் தோட்டத்தில் விவசாயம் பார்த்துருக்கோம். அந்த விவசாயத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு நேரடியாக அதை புரிஞ்சிருக்கேன், அதை அனுபவிச்சிருக்கேன், சரிங்களா? நான் இன்னும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே காலையில் எந்திரிச்சு தோட்டத்தில் தக்காளி இல்லாட்டி வேறு பூலாம் போடுவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு காசு வாங்கி வீட்டில் வந்து கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கே போவேன். ஸோ காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சேன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் மார்க்கெட்டில் போயிட்டு பூ காய் எல்லாம் பழம் எல்லாம் போட்டுட்டு அதுக்குரிய காசை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கே போவேன். ஸோ அந்தளவுக்கு விவசாயத்தில் வந்து ஈடுபட்டிருக்கேன், அதனோட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இப்போ இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அவங்களோட வழி என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ இந்த ஃபார்ம் பில்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக அழகாக கிறிஸ்பியாக இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ரைட்? இப்போ வந்து 3 ஃபார்ம் பில் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஃபார்ம் பில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் பில் 2020. 2 த ஃபார்மிங் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் பில் 2020. 3 த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2020, ரைட்? இப்போது இந்த 3 பில் இருக்குது. இப்போ இந்த 3 பில்லில் என்னென்ன சாராம்சம், எதுக்காக வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் வந்து த வெரி ஃபர்ஸ்ட் பில் என்னென்னா த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் பில் 2020, ரைட்? ஃபார்ம் சர்வீசஸ், ரைட்? இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பார்ட்டண்ட் டேர்ம் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னா எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன், ரைட்? ஸோ இப்போ எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஏதோ கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதா கன்வே ஆகுது, ரைட்? இப்போ பேசிக்கலி இந்த டேர்முக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மர் ப்ரொடியூசருக்கும் ஒரு பிஸ்னஸ் என்டைட்டி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கும் ஒரு அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ ப்ரைஸுக்கு அவங்க அந்த பொருளை வாங்க போகிறாங்கன்னு சொல்லி ப்ரையராகவே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லீகல் கான்ட்ராக்டுக்குள்ளே போவாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணி போடுற அந்த அக்ரிமெண்ட், அதன் பிரகாரம் அந்த கம்பெனி வந்து அந்த ஃபார்மருக்கு அந்த ப்ரைஸ் ரெம்யூனரேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட், ரைட்? இதில் இன்னொரு மெக்கானிசம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது அவங்க 2 பேர்த்துக்குள்ள அந்த கான்ட்ராக்ட் வைஸ் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பியூட் மெக்கானிசம், ஒரு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு அத்தாரிட்டேட்டிவான பாடி ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. இப்போது இது வரைக்குமே வந்து எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனால் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபார்ம் சர்வீசஸ் அண்ட் ப்ரைஸ் அஷூரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் சர்வீசஸ் அப்படிங்கிற டேர்ம் பாருங்கள், இங்கே தான் வந்து 2 விதமான
பார்வை இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா கம்பெனிஸுமே ஃபார்மர்ஸ்க்கு நிறைய இன்புட்ஸ் ரைட் டெக்னிக்கலாக இல்லை மெஷினரி இது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் இருக்குது. இன்னொரு டைமென்ஷன் என்னென்னா அவங்க நிறைய சர்வீசஸ் கண்டிஷன்ஸ் போடுவாங்க. டெலிவரி ரெக்குயர்மெண்ட்ஸ், குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க. இந்த கண்டிஷன்ஸ் போடுறது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் ஒரு சின்ன பயம் இல்லை பெரிய பயம். ஏன்னா இந்த கார்ப்பரேட் பிஸ்னஸ் என்டைட்டி வந்து என்ன பண்ணுவாங்க எப்படி மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து லீகலாக இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம நல்லா படித்து நல்லா எஜுகேட்டடாக இருக்கிற சிட்டியில் இருக்கிற கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக ஒரு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்தா நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்க முடியாது, எல்லாத்தையும் படித்து பார்க்க மாட்டோம். ஆனால் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சாலிசிட்டேஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் நம்மளே அதை படித்து பார்க்குறதில்ல. யாரே நம்ம வந்து கார்ப்பரேட்டில் சிட்டியில் நல்லா படித்து வேலை பார்த்துட்ருக்கிற ஆட்களே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு லீகல் கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபார்மர் ஒரு விவசாயி எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் வரிக்கு வரி படித்து பார்த்து கையெழுத்து போட மாட்டான். ஏன்னா குட்டி குட்டியாக அவன் 4 பேஜ் ஆட் பண்ணியிருப்பான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அவன் ஏதாவது ஒரு கிளாஸை வச்சு நாளைக்கு ஃபார்மர்ஸை லாக் பண்ணிவிடுவான், லீகலாக லாக் பண்ணிவிடுவான். அந்த மாதிரி லீகலாக லாக் பண்ணிட்டா அது வந்து பெரிய தலைவலி. ஏன்னா ஏற்கனவே விவசாயிகள் வந்து பெரும் தலைவலியில் இருக்கிறாங்க. நான் அதுக்கடுத்து இவன் கூட லீகலாக போய் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணி சண்டை போடுறதுக்கும் வந்து ஒரு அன்வான்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு தான். இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கிற பேர்டனுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஃபியூவல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட். ஸோ அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பெரிய எக்ஸ் ஃபேக்டர் இருக்குது. இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த பயன்றது ரொம்ப நியாயமான ஒரு பயம்தான். ஸோ இதை வந்து டெஃபினட்டாக அட்ரஸ் பண்ண வேண்டிய கடமை வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது ரைட். ஃபார்மிங் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் பில். இப்போது இந்த பில் பேசிக்கலாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆஸ் ஆஃப் நோ வந்து மண்டிஸ் ஏபிஎம்சி மாடல் அப்படின்றதான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதாவது விவசாயிகள் வந்து தங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இந்த மண்டீஸ்லேயும் இந்த ஏபிஎம்சி ரெகுலேட்டட் மண்டீஸ் அதில் கொண்டு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இது பண்ணி விற்பாங்க, காசு வாங்கிட்டு போவாங்க. ரெண்டாவது வந்து இப்போ ஜென்ரலாக சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் இருக்காங்களா, ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு ஏக்கர் 1 ஏக்கருக்கும் கீழே இல்லை 2 ஏக்கர் அந்த மாதிரி ஃபார்மர்ஸ்லாம் இப்போவே வந்து சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் விற்கிறாங்க, மார்க்கெட் வெளியில் போய் விற்கிறாங்க. பட் ஆனால் பெரிய பெரிய ஃபார்மர்ஸ்லாம் வந்து ஏபிஎம்சி ரெகுலேட்டட் மண்டீஸ் அங்கே தான் போய் விற்கிறாங்க. இப்போது இந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே மண்டீஸ்க்கு வராமல் நீங்கள் வெளியில் எந்த ப்ரைவேட் பிளேயர்கிட்ட வேணால் எப்போ வேணால் எந்த ரேட்டுக்கு வேணால் விற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் க்ரியேட் பண்ணுறாங்க ரைட். அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. பட் இந்த ஃப்ரீடமே வந்து எகெயின் வந்து விவசாயிகளுக்கு ஒரு பயம் கொடுத்துருக்கு. என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, ஃப்ரீடம் கொடுத்து எங்களுக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி செய்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வெளியில் எடுத்துருவாங்க. கவர்மெண்ட்டுக்கும் விவசாயிக்கும் சம்மந்தமே இல்லை மாதிரி ஒதுங்கிடுவாங்க. டோட்டலாக இந்த விவசாயிகளை வந்து ஒரு ப்ரைவேட் பிளேயர்ஸ் கையில் விட்டுட்டு கவர்மெண்ட் அதன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 24 கமோடிட்டிக்கு எம்எஸ்பி கொடுக்குறாங்க, சுகர் கேனுக்கு எஃப்ஆர்பி ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் எம்எஸ்பிலாம் நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு பயம் என்னென்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு பின்னாடி ஒரு 5 வருடமோ இல்லை 6 வருடமோ பின்னாடி அப்படியே இந்த எம்எஸ்பி இதெல்லாம் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. கவர்மெண்ட் வந்து தன்னோட சப்போர்ட்டை டோட்டலாக விட்டுரும், விவசாயிகளுக்கு விட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ரெண்டாவது வந்து என்னதான் நம்ம ப்ரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட போகும்போது இப்போ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி லெண்டர்ஸ்லாம் இருந்தாங்க. பிரிட்டிஷ் நம்ம காலோனியல் பீரியடில் பார்த்துருப்போம். நிறைய மணி லெண்டர்ஸ் வந்து எப்படி வந்து அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து டெஃபினட்டாக ஒரு வகையில் விவசாயிகளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில் தான் கொண்டு போய் விடும். பிகாஸ் எந்த ப்ரைவேட் கம்பெனியுமே எந்த ப்ரைவேட் இண்டிவிஜுவலுமே ஃபுல்லி ப்ராஃபிட் மோட்டிவேட்டடாக தான் செயல்படுவோம் ரைட். அந்த விவசாயிகளோட நலன் கருதி பார்க்க மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சொல்லுவோம், டாட்டா பிர்லா எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் நாட்டுக்கு தொண்டு செய்கிறாங்க எல்லாமே சொல்லுவோம். ஆனால் நம்ம எப்போவுமே
ஏதோ ஒரு வெள்ளம் வருது, ஏதோ ஒரு பேரிடர் வருது அப்படின்னா முதல்ல நம்ம உற்று நோக்கிறதே ஒரு ஹெல்ப்புக்கு எதிர்பார்க்குறது கவர்மெண்ட்டு தான். அதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை இல்லையா? அண்ட் அரசாங்கம் தான் நம்மளை வந்து ஒரு அரசு பள்ளிகளிலேயோ இல்லை எங்கேயோ தங்கும் முகாம் இடங்கள்லையோ கூட்டு போய் தங்க வச்சு பாதுகாப்பு கொடுக்குற எல்லாமே அரசாங்கம் தான் பண்ணணும். அரசாங்கம் தான் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. மக்களும் அரசாங்கத்துக்கிட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனி முதலாளிக்கிட்ட அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ப்ரைவேட் கம்பெனி முதலாளி அதை பண்ணவும் மாட்டாங்க. இது நார்மலாகவே ஒரு பேரிடர் வந்தால் இதுதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயியை மொத்தமாக கொண்டு போய் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்காரனுக்கோ ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்கோ அடமானம் வைக்கிற மாதிரியான ஒரு செயல் தான். சரிங்களா? இதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த ப்ரைவேட் கம்பெனி ஆர் ப்ரைவேட் இண்டிவிஜுவல் வந்து நிறைய விதத்தில் இந்த விவசாயிகளை லாக் பண்ணிவிடுவான். இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது இன்னொரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லாமே குளோபலைஸ் ஆகிடுச்சு, லிபரலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் என்டைட்டர்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நான் இன்ஃபேக்ட் WTOவில் ஆன்டி டம்பிங் அந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் இருக்குது. இருந்தால் கூட இன்றைக்கி வரைக்கும் சைனாவிலேருந்து டம்பிங்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ரைட்? இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாளைக்கு அக்ரிகல்ச்சரல் செக்டார்லேயும் வந்துடும் இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸோட ரோல் அதிகமாகும்போது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து ஒரு லேட்டஸ்ட்டே இப்போ உளுந்தம்பருப்பு வந்து இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் கொடுக்குற ரைட்டு வந்து ஒரு 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்தியாவில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் 80 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ப்ரைவேட் பிளேயர் என்ன பண்ணுவான், இந்தியாவில் இருக்க ஃபார்மர்ஸ்கிட்ட நான் 80 ரூபா கொடுத்து வாங்குறத விட ஏதோ தாய்லாண்டோ கம்போடியாவோ இல்லை வியட்நாமோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் 50 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னா அங்கே தான் போவான், இங்கே வரமாட்டான். அவனுக்கு என்னென்னா இது பியூர்லி ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்டு தான். நீ கொடுத்தா என்ன, அவன் கொடுத்தா என்ன, அவன் காசு கொடுக்குறான், அவன் கம்மியாக கொடுக்குறான், அவன் ரொம்ப நல்லா ஏதாவது ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கொடுக்குறான். இப்போ ஆல்ரெடி இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா சைனாவில் சீப் லேபர் இருக்குதுன்னு நிறைய MNCs வந்து சைனாவை நோக்கி போகிறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. இப்போ அந்த மாதிரி நாளைக்கு எங்கெல்லாம் சீப்பாக கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் போயிடுவாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளோட நிலைமை வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமாகிடும். அப்போ இவங்க பொருளை ப்ரைவேட் பிளேயர்ஸ் வாங்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டும் வாங்க மாட்டேன்னு ஒதுங்கிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ எங்கே தான் போவாங்க நம்ம விவசாயிகள்? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாய்லாண்ட்லேயோ கம்போடியாலேயோ இல்லை வியட்நாம்லேயோ வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிதுன்னா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இந்தியாவில் விற்பாங்க. அங்கே 50 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 60 ரூபாய்க்கு விற்பாங்க. யோசிச்சு பாருங்கள், அங்கே 50 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 60 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அதனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் லேட்டஸ்ட்டே 80 ரூபான்னா இப்போ 20 ரூபா டிஃபரன்ஸ் வருது. ப்ரைவேட் கம்பெனிக்காரனை பொறுத்தவரை இது சீப் அப்படின்றது மட்டும்தான் அவன் பார்ப்பான். அவனோட ப்ராஃபிட் அவனோட மார்ஜினை மட்டும்தான் பார்ப்பான். அப்போது இந்திய அரசாங்கமும் அதனோட சப்போர்ட்டை விலைக்குச்சுன்னா இவங்க என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். The Essential Commodities Amendment Bill 2020. ஓகே, இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2020 இது ஆக்சுவலாக என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சில அத்தியாவசிய பொருள்களை கவர்மெண்ட் எப்படி ரெகுலேட் பண்ணுறது, எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் பில் அப்படிங்கிறது. இப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இருக்கிற இம்பேலன்ஸ் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குன்னா அந்த பொருளுடைய விலை ஏறும், அந்த பொருளுடைய விலை ஏறும். ரைட்டா? இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் முக்கியமான எசென்ஷியல் கமாடிட்டிஸை வந்து யாரும் பதுக்கி வச்சிடக்கூடாது, ஒரு பர்டிகுலர் லிமிட் அண்ட் பர்டிகுலர் ப்ரைஸ் கண்ட்ரோலுக்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கண்ட்ரோல் வைக்கும்போது தான் அந்த இன்ஃப்ளேஷன் எல்லாமே கண்ட்ரோலில் வருது. ஆனால் இப்போ இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் இந்த பில் என்னென்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ்லேருந்தே தூக்குறாங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன், கவர்மெண்ட் எப்போ தலையிடலாம் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெரிஷபிள் குட்ஸ், நான் பெரிஷபிள் குட்ஸ், அழுகி போகும் பொருட்கள், அழுகா பொருட்கள், மக்கும் பொருட்கள், அந்த மாதிரி பொருட்கள் பிரிச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த நான் பெரிஷபிள் குட்ஸில் எக்ஸிஸ்டிங் ரேட்டில் இருந்து 50% இன்க்ரீஸ் ஆனால் தான் கவர்மெண்ட் தலையிடும். அதே மாதிரி இது பெரிஷபிள் குட்ஸில் 100% விலை ஏறும்போது தான் கவர்மெண்ட் தலையிடும், இல்லைன்னா கவர்மெண்ட் தலையிடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பெரிஷபிள் அழுகி போகிற பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா 100% விலை 50 ரூபான்றது 100 ரூபாயோ இல்லை 100க்கு மேலே, அதாவது 101ன்னு மாறினா தான் கவர்மெண்ட் தலையிடும்.
அதே சமயத்தில் ஒரு 99.90 நம்ம பேட்டா செருப்பு மாதிரி விலை வைக்கும்போது கவர்மெண்ட் வராது அப்படின்றாங்க. இப்போ இதுவுமே ஒரு வகையில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் ரொம்ப டாக்டிக்கலாக ப்ளே பண்ணுவாங்க, லீகலாக ரொம்ப டாக்டிக்கலாக ப்ளே பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வெங்காயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். வெங்காயத்தை வந்து ஹோர்டிங்னா பதுக்கி வைக்கிறது, சாரி, ஹோர்டிங்னா பதுக்கி வைக்கிறது. இப்போது பதுக்கி வச்சுட்டு ஓகே, கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீலிங்க்கு மேலே வந்தால் தான் தலையிடுவாங்க அப்படின்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுவான்னா, ஒரு 2 பைசா கம்மியாக வச்சு விலையை ஏற்றிடுவான், ஹோர்டிங் பண்ணி ஏற்றிடுவான். அப்போ என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் ஏறும். ஆனால் கவர்மெண்ட்டுமே தன்னோட அந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் மெஷரை சப்போர்ட்டை வெளியில் எடுக்கிறதுனால இன்டர்ஃபியர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போ எகெயின் வந்து இது வந்து விவசாயிக்கும் பாதிப்பை தரும், பொதுமக்களாகிய நமக்கும் பாதிப்பை தரும் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் இந்த இதில் இருந்து தன்னை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க நினைக்கிது. பட் அதுவுமே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம என்ன இருந்தாலும் கடைசியாக நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்க்குறது அரசாங்கம் தான். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வந்தாலும் ஒரு தனி நபரையோ இல்லை ஒரு தனியார் கம்பெனி சார்ந்த ஒரு தனியார் கம்பெனியையோ முதலாளியையோ எதிர்பார்க்க முடியாது. அவங்கக்கிட்ட போய் கேட்குறதுக்கு நமக்கு முழு உரிமை கிடையாது. இப்போ நான் போய் டாட்டா பிர்லா வீட்டு வாசலில் நின்றுட்டேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் என்னுடைய அரசாங்கத்துக்கிட்ட கேட்க முடியும். ஏன்னா இது வந்து என்னுடைய அரசாங்கம், இது எனக்கான அரசாங்கம், ரைட்? அதுதான் நம்ம பிரியாம்பிள்ஸ் அந்த பாப்புலர் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? நான் தான் இந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன், பொதுமக்களில் ஒருத்தனாகிய நான் அதிகாரம் கொடுத்து தான் இந்த அரசாங்கம் இருக்குன்றப்ப இந்த அரசாங்கத்திட்ட கேட்குறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கமே அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு ஒதுங்கும்போது அப்புறம் என்ன டெமோக்ரஸி இருக்குது? அரசாங்கம் அப்படி ஒதுங்க முடியாது. ஸோ அரசாங்கத்துக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. ஆனால் அரசாங்கம் அந்த ரோலை விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த விவசாயிகள் இவ்வளோ தூரம் போராடுறாங்க. இவங்களோட போராட்டம் அப்படிங்கிறது ஒரு நியாயமான போராட்டமாக தான் இருக்குது. பட் இது வந்து இப்போ கவர்மெண்ட் சில ஸ்டாண்ட் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம், நாங்கள் எம்எஸ்பிலாம் வச்சுருப்போம், தூக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் மோடி வந்து எல்லாத்துக்கும் டிவியில் வந்து பேசுகிறாரு, நிறைய விஷயத்துக்கு வந்திருக்காரு, மக்களை அட்ரஸ் பண்ணுறேங்கிறாரு. ஆனால் அதே மாதிரி இந்த ஃபார்மல் பில் ப்ரொட்டஸ்ட் வருதுல, ஏன் அவரே வந்து பொதுமக்களை அட்ரஸ் பண்ணலாமே? அவரே ஒரு பொது வெளியில் வந்து டிவிலேயோ இல்லை ஒரு மீடியாவிலையோ வந்து இந்த ஃபார்மர் பில்ஸ் விஷயமாக நானே கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன், நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு தெளிவுபடுத்தலாமே? அந்த தெளிவுபடுத்த வேண்டிய கடமை பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்கிறது இல்லவா? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாரு? அப்போது வந்து அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு லாக் வைக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ நான் வந்து கவர்மெண்ட்டை திட்டவும் இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணவும் இல்லை. நீங்கள் நல்லதை தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி நல்லது பண்ண போகிறீங்கன்றத ஓப்பனாக வந்து பேசலாமே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஸோ நீங்கள் பேசினா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நாங்கள் உங்களுக்கு அதுக்காக தான் அதிகாரம் கொடுத்து உட்கார வச்சுருக்கோம் இல்லையா? நீங்கள் வெளியில் வந்து பிரதமர் மோடி மீடியாலேயோ இல்லை டிவிலேயோ எதுலேயோ பப்ளிக்காக வந்து எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும், கிளாரிட்டி கொடுக்கணும், கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா தான் இதுக்கு வந்து ஒரு சரியான முடிவு வரும். ஆனால் இந்த விவசாயிகளோட குமுறல்கள், வேதனைகள் நியாயமானது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து தெளிவுபடுத்தணும். அரசாங்கத்துக்கு அந்த கடமை இருக்குது. ஏன்னா இது என்னுடைய அரசாங்கம், இது எனக்கான அரசாங்கம், ரைட்? இப்போது நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் ஐ வாண்டட் டு ஹைலைட். இன்ஃபேக்ட் இதை நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இப்போ நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹிஸ்ட்ரியே நம்ம இந்த மாதிரி படித்தோன்னா ஹிஸ்ட்ரி இஸ் என்ஜாயபிள். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினே வரல அப்படின்ட்டுருந்தாங்க. பட் அப்படி கிடையாது, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்திருந்தது. பட் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கன்வென்ஷனல் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படி தான் வந்திருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட சம்பாரன் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் பீசன்ட் மூமெண்ட் மாதிரி தான். ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்கும்னு நம்ம பயப்படுறோமோ, இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு நம்ம பயப்படுறோமோ, அது வந்து 1920s நடந்துருச்சு. அதுக்காக காந்தி போராடி இருக்காரு. அதுதான் அந்த சம்பாரன் சத்தியாகிரகா அண்டு கேதா சத்தியாகிரகா. இப்போ நீங்கள் அஸ் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் போய் அதை சம்பாரன் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா என்னன்றதை கொஞ்சம்
ஸ்டடி பண்ணுங்கள். தட் வில் பி டெஃபினெட்லி இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டினாக வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர், ரைட்? அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி மிடிவல் இந்தியாவில் போனீங்கன்னா நம்ம இப்போ இதெல்லாம் வர்றதுனால இன்னும் நிறைய விஷயம் எப்படி யூபிஎஸ்சி படிக்கணும். அலாவுதீன் கில்ஜி அவரோட பீரியடில் அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நோட்டபிள் ரிஃபார்ம்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அஸ் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ், அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் பை அலாவுதீன் கில்ஜி, மிடிவல் இந்தியா, அந்த டெல்லி சுல்தானேட் அதுக்கு கீழே அங்கே வர்றதை வந்து ஒரு தடவை படிக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரியே இந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ் கூட வரும்போது அப்படியே ரிலேட் பண்ணி ஹிஸ்ட்ரியை டிக் பண்ணி படித்தோம்னா ஹிஸ்ட்ரியே லவபிளாக இருக்கும், போரிங்காகவே இருக்காது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு கொஷின், அந்த ரவுக்னாபாய் கேஸ் பற்றி ஒரு கொஷின் வந்தது ப்ரிலிம்ஸில். அது மாடர்ன் இந்தியா தான், பட் நார்மலாக டெக்ஸ்ட் புக்ஸில் அது இல்லை. என்சிஆர்டிலேயோ இல்லை ஈவன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்லேயோ இல்லை ஈவன் நாங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் புக்கில் எங்கள் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலில் கூட அது இல்லை. பட் ஆனால் யூபிஎஸ்சியில் கொஷினாக வந்திருந்தது. அது ஏன் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் முன்னாடி இருந்து இந்த விமன் ரைட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் பற்றிலாம் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருந்தது. அது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கிளில் நான் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் பார்த்தேன், இந்த ரவுக்னாபாய் கேஸ் பற்றி இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு 1.5 இயராக இப்போ நம்ம ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விமன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், ஹிந்து விமென்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில நியூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸில் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போது ஹிஸ்ட்ரியே ஈவன் ஜியாகிரஃபி எல்லா சப்ஜெக்ட்டுமே கன்வென்ஷனலாக டெக்ஸ்ட் புக்கில் எடுக்கிறத விட்டுட்டு கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிட்டாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி இப்போது நம்ம இங்கே நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இண்டிகோ கல்டிவேஷன், இண்டிகோ ரிவோல்ட், பீஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பீரியடில் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் என்னென்ன பீஸ் அண்ட் மூமெண்ட்ஸு, சம்பாரன் அண்ட் கேதா சத்தியாகிரகா, அப்புறம் அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் பை அலாவுதீன் கில்ஜி, இதெல்லாம் நீங்கள் இப்போ கொஞ்சம் படிக்கணும். படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக அது அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ்க்கோ இல்லை ஈவன் சம்டைம்ஸ் மெயின்ஸுக்கு கூட கொஷினாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ரைட்? Fine. Thank you.